வெல்கம் டு பைக்கோ டிஜி. நம்ம இந்த வீடியோவில் ப்ரோக்ராமிங் இன் சி, பிஇ அண்ட் பிடெக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கோர்ஸில் யூனிட் 1.5 ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் அந்த டாப்பிக்கை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த ஆப்ரேட்டர்ஸ்? ஆப்ரேட்டர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் தட் பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேட்டர்ஸ் இஸ் நத்திங் பட் சிம்பிள்ஸ் தான். ஓகேங்களா? தட் பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ். நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வேல்யூஸும் இந்த மாதிரி நம்ம 10, 5 அந்த மாதிரி வேல்யூவும் யூஸ் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் லைக் ப்ளஸ், மைனஸ், ஸ்டார், டிவிஷன், மாடுலர் டிவிஷன். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து மாடுலர் டிவிஷன் இந்த பர்சன்டேஜுக்கு. அடுத்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், ஈக்குவல், நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆர் அண்ட் நாட். ஓகே. அடுத்து பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்து வேணா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் லைக் ஈக்குவல். நம்ம யூஸ்வலாக மோஸ்ட்லி ஈக்குவல் யூஸ் பண்ணியிருப்போம். பட் ப்ளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், ஸ்டார் ஈக்குவல் இதெல்லாம் நம்ம வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. நம்ம அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலை, பார்க்கலாம். ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் மைனஸ். ஸ்பெஷல் ஆப்ரேட்டர், சைஸ் ஆஃப். அடுத்து வந்து இது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஸ்டின் மார்க் போட்டு அடுத்து கோலன் அந்த மாதிரி. ஓகே. Precedence and associativity. Precedence determines the order in which operators are evaluated in an expression. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரெசிடென்ஸ் அந்த ஆர்டரை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. ஓகே. ஆர்டர் என்ன? இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சேம் லெவல் ஆஃப் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து லோவர் ஆர்டர் அண்ட் மல்டிப்ளை, டிவிஷன், மாடுலர் டிவிஷன் இதெல்லாம் வந்து ஹையர் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி ஆர்டரை டிட்டர்மைன் பண்ணுறதா வந்து இட்ஸ் கால்ட் அஸ் அ ப்ரெசிடென்ஸ். ஓகேங்களா? அடுத்து அசோசியேட்டிவிட்டி. அசோசியேட்டிவிட்டி என்ன? டிட்டர்மைன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த எவாலுவேஷன் வென் டூ ஆப்ரேட்டர்ஸ் ஹேவ் த சேம் ப்ரெசிடென்ஸ். அதான். ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ப்ளஸ் மைனஸ் வந்து சேம் லெவல். ஓகேங்களா? அடுத்து வந்து மல்டிப்ளை, டிவிஷன், மாடுலர் டிவிஷன் வந்து ஹையர் ஆர்டர். அது எல்லாமே ஒரே சேம். அப்போ சேம் ஆப்ரேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது அப்போ எந்த டைரக்ஷனில் வந்து நம்ம எவாலுவேட் பண்ணணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறது தான் இட்ஸ் கால்ட் அஸ் அ அசோசியேட்டிவிட்டி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா இது வந்து லெஃப்ட் டு ரைட்டில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லெஃப்ட் டு ரைட் எவாலுவேஷன் தான் இருக்கும். ஸோ ரைட் டு லெஃப்ட் அசைன்மெண்ட் எப்போயுமே எப்படி இருக்கும்? ரைட் டு லெஃப்ட். ரைட்டில் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் வந்து எல்லாம் வந்து எவாலுவேட் பண்ணிவிட்டு அப்போ என்ன ஆகும்? லெஃப்ட்டில் உள்ள வேரியபிள் வந்து நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரைட் டு லெஃப்ட். ஓகேங்களா? எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் என்ன? இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கால்ஸ் தட் ப்ரொடியூஸ் அ வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்ல ஒவ்வொன்றும் ஒரு எக்ஸ்பிரஷன் தான். இப்போ எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்களேன். ஸோ இது கூட ஒரு எக்ஸ்பிரஷன் தானே. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டோ அல்லது ஒரு நம்பர்ஸ் அல்லது வேல்யூஸோ அல்லது வேரியபிள்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வேல்யூ வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? தட்ஸ் கால்ட் அஸ் அ எக்ஸ்பிரஷன். டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் லைக் நம்ம என்ன இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம ஆப்ரேட்டர் ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணுறோம், அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி அண்ட் யூஸ் பண்ணுறோம்ல, இது வந்து லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். காம்பவுண்ட் எக்ஸ்பிரஷன், மோர் தென் ஒன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாவே அது கால்ட் அஸ் அ காம்பவுண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த ப்ரெசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி பார்த்தோம். ஸோ உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டேபிளே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் அங்கேருந்து தான் இதை காப்பி பண்ணி இது பாருங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே லெஃப்ட் டு ரைட்டு தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எல்லாமே லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட். எது ரைட் டு லெஃப்ட் இங்கே பாருங்கள். இது ரைட் டு லெஃப்ட். ஏன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்போதுமே எப்படி இருக்கும்? அசைன்மெண்ட் எவாலுவேட் பண்ணிடும் ரைட் சைடில். அப்போ லெஃப்ட் சைடில் வந்து நம்ம அசைன் பண்ணுவோம். அதனால வந்து ரைட் டு லெஃப்ட். அதே மாதிரி இங்கேயும் வந்து பாருங்கள் ரைட் டு லெஃப்ட். ஓகே. இதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஐ ரெஃபர் ஃப்ரம் திஸ் டெக்ஸ்ட் புக்ஸ். ஓகேங்களா? பாருங்கள் நான் இங்கேருந்து தான் காப்பி பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? மூவிங் ஃபார்வர்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இதை வந்து அப்படியே ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுக்குவோம். நம்ம அடிக்கடி வந்து இதை இனிமேல் எழுத தேவையில்லை. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? இன்ட் a இஸ் ஈக்குவல் டு நான் 10ன்னு வச்சுக்கேன். ஓகே. அட் இன்ட் b இஸ் ஈக்குவல் டு 20ன்னு வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாக ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அரித்மெட்டிக் நம்ம ப்ளஸுக்கு சிம்பிளாக வந்து ப்ளஸுக்கு மட்டும் நான் எழுதுறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன வரும்? இன்ட்டு ரிசல்ட்டு வந்து இன்டிஜராக இருக்கட்டும். ஓகே. இப்போ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b. ஓகே. இப்போ நம்ம பிரிண்டப்பில் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுவோம். ரிசல்ட்டு பர்சன்டேஜ் டி. ஏன்னா நம்ம வந்து இன்டிஜரை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே ரிசல்ட். ஓகே. இப்போ இதை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? கம்பைல் பண்ணுவோம். ஓகே. எங்கே செமிகோலன் மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அகெயின் நம்ம கம்பைல் பண்ணுவோம். ஓகே. நோ எரர். தென் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இஸ் 30. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்? நியூ லைன் வந்து இங்கே கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ நியூ லைன் கொடுத்துக்குவோம். ரைட். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு ப்ளஸ் ஆப்ரேட்டர், அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது. நீங்கள் வந்து இப்போ மைனஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மல்டிப்ளை வந்து ஸ்டார் தெரியும்.
ஓகே, டிவிஷனுக்கும் மாடுலர் டிவிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அத நம்ம பார்க்கலாம். அது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே. ஸோ இப்போ டிவிஷன் பண்றது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏ வந்து ஓகே பி டிவைட் பை ஏன்னு கொடுத்துக்குவோம். ஓகே, பி டிவைட் ஏன்னு கொடுப்போம். ஸோ பின்றது வேல்யூ என்ன? இப்போ பியில் வந்து 20 இருக்கு, ஏல வந்து 10 இருக்கு. அப்போ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட் வரும்? 2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து இப்போ 2ன்னு நமக்கு வரணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை. ஸோ கம்பைல் பண்ணுறோம், there is no error. தென் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ரிசல்ட் இஸ் 2. ஓகே, ஸோ இதுதான் வந்து நார்மலாக வந்து டிவிஷன். ஸோ டிவைட் பண்ணிவிட்டு அந்த கோஷன்ட் எவ்வளவோ நமக்கு அதை வந்து வேல்யூவாக நமக்கு வரும். இப்போ மாடுலர் டிவிஷன் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பெர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதானே மாடுலர் டிவிஷன். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டரில் ப்ளஸ் பார்த்தோம், மைனஸ் பார்த்தோம், ஸ்டார் மல்டிப்ளை பார்த்தோம், டிவிஷன் பார்த்தோம், அடுத்து மாடுலர் டிவிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாடுலர் டிவிஷன் என்ன மீனிங் அப்படின்னா, இந்த டிவைட் பண்ணது போக மிச்சம் ரிமைண்டர் இருக்குது பார்த்தீங்களா வேல்யூ, அது அந்த வேல்யூ தான் வந்து ரிசல்ட்டாக வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன ஆகும், ரிமைண்டர் ஏதாவது இருக்கா? இங்கே ரிமைண்டர் எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து மாடுலர் டிவிஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ டிவைட் பண்ணது போக ரிமைண்டர் எதுவுமே இருக்காது, அப்போ 0ன்னு வரும். இப்போ பாருங்கள், இப்போ 0ன்னு வரணும். லெட்ஸ் ட்ரை. ஸோ ஒரு 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ வந்து இப்போ 25ன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், 2 டைம்ஸ் டிவைட் பண்ண போக மிச்சம் ரிமைண்டர் என்ன இருக்கும், 5 இருக்குமா? அன்லஸ் நமக்கு இந்த வந்து இப்போ 13 கொடுத்தோம்னா ஃபுல்லாக டிவைட் ஆகிடும். கோஷன்ட் வந்து 3, அப்போ ரிமைண்டர் எந்த வேல்யூ இருக்காது. ஸோ இப்போ 25 கொடுக்குறேன், அப்போ 2 வந்து கோஷன்ட்டு என்ன ஆகும், அப்போ நமக்கு வந்து மிச்சம் ரிமைண்டர் வந்து 5ன்னு இருக்கும். அந்த 5 தான் வந்து இட்ஸ் அ ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரிமைண்டரை கொடுக்குறது தான் வந்து மாடுலர் டிவிஷன். இன்ஸ்டெட் ஆஃப் த கோஷன்ட் we are taking the remainder value. ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நமக்கு இப்போ என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்றது ரிசல்ட் வரணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை. பாருங்க, ரிசல்ட் இஸ் 5. ஸோ இதுதான் வந்து டிவிஷனுக்கும் மாடுலர் டிவிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் என்ன? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், அடுத்து ஈக்குவல், அடுத்து வந்து நாட் ஈக்குவல். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஈஸி தான் தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது ஒரு சிம்பிளாக ஒன்று எடுத்துக்கோமே. ஓகே, லெஸ் தென் எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ லெஸ் தென் என்ன, ஏ வந்து லெஸ் தென் பி, கரெக்டு தானே? இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இப்போ எழுதுவோம், ஏ லெஸ் தென் பின்னு எழுதுவோம். ஸோ ஏ வந்து என்ன 10, பி வந்து 25, அப்போ லெஸ் தென் ட்ரூ. அப்போ ட்ரூனா வந்து என்ன ஆகும், சியை பொறுத்த வரைக்கும் ட்ரூ அப்படின்னாவே வந்து என்ன ரிசல்ட் வந்து வேல்யூ வந்து 1, ஃபால்ஸ்னா வேல்யூ வந்து 0. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போ இது ட்ரூ தானே, அப்போ ரிசல்ட் வந்து நமக்கு என்ன இருக்கும், 1 அப்படின்னு வரணும். லெட்ஸ் ட்ரை நவ். ஓகே, இப்போ பார்ப்போம். சாரி, நம்ம என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும்ல. ஸோ இப்போ பாருங்கள், ரிசல்ட் வந்து இஸ் 1. ஓகேங்களா? இதே வந்து இப்போ கிரேட்டர் தென் அப்படின்னு கொடுத்தோம். இப்போ கிரேட்டர் தென் என்ன, ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸ்னா என்ன பண்ணணும், ரிசல்ட் வந்து 0ன்னு நமக்கு வரணும். ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட். அங்கே ரிசல்ட் வந்து 0ன்னு இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஈக்குவல் என்னென்னா, ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கா, சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் ஈக்குவல். நாட் ஈக்குவல் என்னென்னா, ரெண்டும் வந்து நாட் ஈக்குவல், அதாவது சேம் இல்லை அப்படின்றத வந்து நாட் ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் வந்து என்னன்னா, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ப்ளஸ் மைனஸ் அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம். ப்ளஸ் மைனஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஏ வந்து இங்கே ரிசல்ட்டில் ஏ ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன், சஃபிக்ஸில் வந்து நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ப்ரிஃபிக்ஸ்லையும் ப்ளஸ் பண்ணலாம், சஃபிக்ஸ்லையும் ப்ளஸ் பண்ணலாம். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சஃபிக்ஸில் கொடுத்துருக்கேன். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, வேல்யூவை வந்து லெஃப்ட்டுக்கு அசைன் பண்ணிடும். அதுக்கு பிறகு தான் வந்து என்ன பண்ணும், இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இன்க்ரிமெண்ட் வந்து 1 வந்து இங்கே அடிஷ்னலாக 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அதாவது 10 + 1 11 ஆகும். அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த ஏன்ற வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? வேல்யூ ஏன்னு வச்சுக்கோம். ஓகே, என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த ஏ வந்து இம்மிடியேட்டாக வந்து இன்க்ரிமெண்ட் ஆகாது. இந்த ஏயோட வேல்யூ வந்து ரிசல்ட்டில் போயிட்டு அசைன் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், ரிசல்ட்டில் வந்து ஸ்டில் 10 தான் இருக்கும். அடுத்து தான் ஏ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, வேல்யூ ஏ வந்து 11ஆக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ரிசல்ட் வந்து 10ஆக இருக்கும். நீங்கள் நான் வந்து ஆல்ரெடி இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேனே, அதுக்கு பிறகு தான் அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ ரிசல்ட்லையும் 11 தானே இருக்கும், இருக்காது. ஸோ அதுதான் வந்து சஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், வேல்யூ வந்து ஏ வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. பட் ரிசல்ட்டில் வந்து அசைன் பண்ணது 10 தான் இருக்குது. இதுவே நம்ம வந்து இப்போது ப்ரிஃபிக்ஸில் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ப்ரிஃபிக்ஸில் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இன்க்ரிமெண்ட் ஃபஸ்ட்டு நடந்துடும். ஓகே, அப்போ ஏயோட வேல்யூ வந்து 11 இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதில் அசைன் பண்ணிடும். ஸோ அப்போ இப்போ போத் வந்து என்னவாக இருக்கும், 11ஆக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், வேல்யூ ஏயும் 11, ரிசல்ட்டு
11 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட்டுக்கும் ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். மைனஸும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஸோ இங்கே மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 9ன்னு வரும் ஓகேங்களா. ரிசல்ட்டும் 9 இருக்கும், ஏயும் 9 இருக்கும். ஒருவேளை நம்ம இங்கே மைனஸ் கொடுக்குறோம், அதாவது சஃபிக்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னா ஏயோட வேல்யூ வந்து 9 ஆகிடும், பட் ரிசல்ட்டோட வேல்யூ வந்து 9 இருக்காது, ரிசல்ட்டோட வேல்யூ 10 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அசைன் பண்ணிடும், அதுக்கு பிறகு தான் வந்து இன்க்ரிமெண்ட்டோ அல்லது டிக்ரிமெண்ட்டோ நடக்கும் ஓகேங்களா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ், டேக் நோட் ஆஃப் இட். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் ஓகேங்களா. ஓகே, டபுள் ஆம்பர்சன்ட் சிம்பிள். அடுத்து வந்து ஆர், அதே இந்த பைப் சிம்பிள்னு சொல்லுவோம்ல, இந்த 2 பைப் கொடுக்குறத வந்து ஆர் ஓகேங்களா. பைத்தான்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அண்ட் ஆர் அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து எப்படின்னா இட்ஸ் யூசிங் த சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி எழுதலாம், ஏ லெஸ் தென் பி ஓகேவா. ஏ லெஸ் தென் பியா, இது வந்து ட்ரூ தானே, ஏ வந்து 10 லெஸ் தென் பி ஓகே. and a equal 10. ஸோ இங்கே என்ன நடக்கும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து and வந்தாவே என்ன ஆகணும், அப்போ எல்லாமே வந்து ட்ரூவாக இருக்கணும், போத்துமே நமக்கு வந்து என்ன இருக்கணும், ட்ரூவாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ லெஸ் தென் பி ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கண்டிஷனுக்கு போகும். ஒருவேளை இந்த கண்டிஷனே ஃபால்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது செக்கே பண்ணாது, அடுத்தது எக்ஸ்பிரஷனுக்கே போகாது. ஏன் போகாது அப்படின்னா எண்டை பொறுத்த வரைக்கும் என்ன, நமக்கு ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருக்கணும். அதுதான் வந்து கிடைச்சா ஆர்னா ஐதர் ஒன் வந்து ட்ரூவாக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ எண்டை பொறுத்த வரைக்கும் போத் மஸ்ட் பி அ ட்ரூ ஓகே. ஸோ இப்போ என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு வந்து ட்ரூ, அடுத்து பார்க்க ஓகே ட்ரூ ரைட், அடுத்து போகும் இங்கே வந்து ஏ இஸ் ஈக்குவல், இதை எவாலுவேட் பண்ணும், இது ட்ரூவா ஃபால்ஸா. ஸோ இதுவும் ட்ரூனா ரிசல்ட் வந்து ட்ரூ, இல்லை இது எதர் ஒன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னா வந்து என்ன ஆயிரும், வெளியாயிட்டு ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்னு நமக்கு வரும். ஸோ இப்போ நமக்கு என்ன வரணும், நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஓகே. ஸோ ரிசல்ட் வந்து இப்போ நமக்கு வந்து 1ன்னு வரும், ஏன்னா இட்ஸ் அ ட்ரூ தானே ஓகேங்களா. ஸோ இதுவும் ட்ரூ, ஸோ ட்ரூ அண்ட் ட்ரூ நமக்கு வந்து ரிசல்ட் ட்ரூனா நம்ம என்ன 1ன்னு வரும் ஓகே. லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் பாருங்கள், ரிசல்ட் வந்து 1 ஓகே. இப்போது அதே மாதிரி நமக்கு வந்து இப்போ இது வந்து ஆர் சிம்பிள் கொடுப்போம் ஓகே. பைப்லைன் ஐதர் ஒன் நமக்கு ட்ரூவாக இருந்தாலே வந்து ஒர்க் அவுட் ஆகும். நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து இப்போ நாட் ஈக்குவல்னு சொல்லிடுறேன். இப்போ இது வந்து ட்ரூ, இது வந்து இப்போ ஃபால்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. பட் ஐதர் ஒன் ட்ரூவாக இருந்தாலே போதும் ஓகே. என்ன ஆயிடும், இது ட்ரூவாக இருந்தாலும் சரி அல்லது இது ட்ரூவாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து என்ன, இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்ன ஆகும், ட்ரூ. அப்போ இப்போ இவ்வளோ ரிசல்ட் என்ன வரும், நமக்கு 1 தான் வரணும். லெட்ஸ் ட்ரை பாருங்க, ரிசல்ட் 1 ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம், இதை வந்து கிரேட்டர் தென் கொடுப்போம். ஸோ இங்கே என்ன ஆயிரும், ஏ கிரேட்டர் தென் பி, இட்ஸ் அ ஃபால்ஸ் கரெக்ட் தானே, ஃபால்ஸ் தானே. ஏன்னா ஏ வந்து நமக்கு என்ன வந்து 10 கிரேட்டர் தென் 25 ஃபால்ஸ். அடுத்து ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு நான் சொல்லியிருக்கேன், ஆனால் ஏ இஸ் ஈக்குவல் டு 10, ஏன்னா 10 இஸ் ஈக்குவல் 10. அப்போ இங்கேயும் ஃபால்ஸு இங்கேயும் ஃபால்ஸு, அப்போ என்ன ஆகிடும், ரிசல்ட் வந்து 0ன்னு நமக்கு வரணும் ஓகே. லெட்ஸ் ட்ரை நவ். சாரி, நம்ம கம்பைல் பண்ணணும்ல பாருங்கள், ரிசல்ட் இஸ் 0 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், பிரசிடென்ட் அண்ட் அசோசியேட்டிவிட்டி பார்த்தோம். அது ஆர்டர் வந்து எப்படி எவாலுவேட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்குவோம். ஏ ப்ளஸ் பி ஸ்டார் 2 ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து இஸ் அ லோவர் ப்ரெசிடென்ஸ் when you compare to the multiply, modular division and division. ஸோ இப்போ என்ன ரிசல்ட் வரும் நீங்கள் எவாலுவேட் பண்ணுங்கள் ஓகே. இதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணுவோமா, ஏன்றது என்ன 10 ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே அப்படியே அப்ளை பண்ணுவோம் 10. அடுத்து ப்ளஸ் பின்றது எவ்வளவு 25 ஓகே. அடுத்து மல்டிப்ளை நமக்கு 2. இதை இப்போ எப்படி எவாலுவேட் பண்ணுறது, ஸோ நமக்கு என்ன பண்ணணும், இப்போ தான் நம்ம வந்து எதை அப்ளை பண்ணணும், அந்த டேபிளை அப்ளை பண்ணணும், அந்த ஆர்டர் ஓகேங்களா. நம்ம படித்தோம்ல அந்த ப்ரெசிடென்ஸ் வந்து பார்த்தோம்ல, அந்த டேபிளை நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதை 2 வகையில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 10 + 25 அப்போ 35 ஓகே. 35 × 2 அப்போ 70 ஓகே. ஒரு ரிசல்ட் வந்து 70. அடுத்து டேபிள் படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு எது எவாலுவேட் ஆகும், ஹையர் ப்ரெசிடென்ஸ் எது, இந்த மல்டிப்ளை. அப்போ மல்டிப்ளை என்னது 50 ஓகேங்களா. 2 × 25 50, 50 + 10 60. ஸோ ரிசல்ட் என்ன 60. ஸோ நம்ம வந்து இப்போ 2 ரிசல்ட் வந்து எவாலுவேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து 70. இல்லை ஹையர் ஆர்டர் ப்ரெசிடென்ஸ் தென் லோவர் ஆர்டர் ப்ரெசிடென்ஸ் போனோம் அப்படின்னா இட்ஸ் அ 60. ஸோ நமக்கு எப்படி வரும், அப்போ 60 தான் ரிசல்ட் இருந்து இட்ஸ் அ கரெக்ட் ரிசல்ட் ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ பார்ப்போம்
பாருங்க ரிசல்ட் இஸ் 60. உங்களோட கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு இன்டர்வியூ கொஷின் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதோட வேல்யூ வந்து இப்போ வந்து 60யா 70யா 100ஆ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எதை அப்ளை பண்ணணும், அப்போ வந்து அந்த ப்ரெசிடென்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த டேபிள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எது வந்து ஹையர் ஆர்டர், எது வந்து லோவர் ஆர்டர் அப்படின்னு. ஓகே, ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் வந்து ப்ளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், ஸ்டார் ஈக்குவல் இந்த மாதிரி. இப்போ யூஸ்வலாக வந்து என்னென்ன அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன ஈக்குவல் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு அசைன் பண்ணுறோம். இதுதான் வந்து அசைன்மெண்ட். அதிலேயே வந்து இப்போ ப்ளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், மல்டிப்ளை ஈக்குவல், டிவிஷன் ஈக்குவல், ஓகே, அண்ட் மாடுலர் டிவிஷன் ஈக்குவல். ஸோ இப்போ சிம்பிளாக நம்ம ஒரு ஈக்குவல் எடுத்துக்கோ, உங்களுக்கு அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் பார்க்க தேவையில்லை, ப்ளஸ் ஈக்குவல் மட்டும் எடுத்துக்குவோம். வெரி சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரிசல்ட் எல்லாம் வந்து ஹைட் பண்ணிடுவோம். நமக்கு வந்து தேவையில்லை. நமக்கு வந்து ஏயோட வேல்யூ மட்டும் இப்போ வந்து நம்ம இந்த ப்ளஸ் ஈக்குவல் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம், அதாவது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஈக்குவல் 5ன்னு கொடுக்குறேன். ஓகே, இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் ஏ ப்ளஸ் 5. ஓகே, இந்த எக்ஸ்பென்ஷன் இருக்குல்ல, இதோட ஷார்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏ ப்ளஸ் ஈக்குவல். ஓகேங்களா? அதாவது ஏயோட வேல்யூவோட இந்த கொடுத்துருக்க ரைட் சைடில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து ஆட் பண்ணி திரும்ப நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்கும், ஏல வந்து 10ன்னு இருக்கும், அதோட நம்ம ப்ளஸ் 5 கொடுக்குறோம். இப்போ 15 எடுத்து வந்து ஏல அசைன் பண்ணிக்கோ. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ இப்போ என்ன இருக்கும், நமக்கு 15ன்னு இருக்கும். ஓகே, லெட்ஸ் ட்ரை. சாரி, செமிகோலன் மிஸ் பண்ணிக்கோமா. ஓகே, கம்பைல் ஆக்கி பாருங்க. ஸோ வேல்யூ ஏ வந்து இஸ் 15, அவ்வளோதான். அதே மாதிரி மைனஸ் ஈக்குவல், இப்போ நீங்கள் மைனஸ் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா அதே மீனிங் தான். இப்போ என்ன பண்ணும், அப்போ ஏயிலிருந்தோட வேல்யூவோட 5 மைனஸ் பண்ணிக்கோ. அப்போ 10 மைனஸ் 5, அப்போ திரும்ப அந்த வர்ற ரிசல்ட்டை வந்து ஏயில் அசைன் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன வரும், இப்போ இங்கே வந்து ரிசல்ட் வந்து நமக்கு வந்து 5ன்னு வரணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை. ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இதே மாதிரி தான் மல்டிப்ளை ஈக்குவல் அண்ட் மாடுலர் டிவிஷன் ஈக்குவல். ஸோ இதுதான் வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் எந்தெந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ நாம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஆப்ரேட்டர்ஸ் ப்ரெசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி அண்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்தோம். எக்ஸ்பிரஷன் தான் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.